இப்போ நீங்க நீரில் கரையக்கூடிய தன்மை இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லும்போது, இப்போ நீங்க ரெட் மீட் ஆகட்டும் சரி, லிவர் ஆகட்டும் சரி, அத வந்து நம்ம கழுவி தானே நம்ம பயன்படுத்துறோம். அப்ப அதில இருக்கக்கூடிய B12 வந்து இதில கரைந்து போயிடாதா? இது ரொம்ப அழகான கேள்வி. அந்த வாட்டர் சொல்யூபிள்ங்கிறது வந்து அதனுடைய கெமிக்கல் நேச்சர். ம். இப்ப அது அது ஆப்போசிட் வந்து ஃபேட் சொல்யூபிள். வைட்டமின் ஏ, டி, இ, கே. ஒரே வார்த்தை எடக்லாம். ஏ-டி-இ-கே. ஓகே. ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. இதெல்லாம் ஃபேட் சொல்யூபிள் போது நம்ம உடம்புல வந்து பல இடங்கள்ல வந்து ஃபேட் தான் இருக்கு. ம். செல்லுடைய சுவருக்குள்ள எல்லாத்துல. அப்ப ஃபேட் சொல்யூபிலிட்டி வந்து தேவைக்கு அதிகமா கூட வந்து நமக்கு வந்து உடம்பு சேர்த்து வைக்கும். ம். அப்ப அது டாக்ஸிசிட்டிக்கு போயிடும். இப்போ வைட்டமின் டி, வைட்டமின் ஏ எல்லாம் ரொம்ப அளவுக்கு அதிகமா சாப்பிட்றவங்களுக்கு டாக்ஸிசிட்டி போய் பிரெயின்ல வந்து ப்ரெஷர் அதிகமாகலாம், கண் பார்வை பாதிக்கப்படலாம், தோல் வறண்டு போகலாம். அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ டூ மச் ஆஃப் குட் திங் இஸ் பேட் அப்படின்ற ஒரு பழமொழி இருக்கு. கண்டிப்பா. ஆமா, அதனால நல்ல வைட்டமின் கூட அளவுக்கு அதிகமானா போனா அது அளவுக்கு மிஞ்சின அமிர்தமே நஞ்சுன்னு ஆமா. சொல்லியிருக்காங்க. அதனால சில வைட்டமின்கள் வந்து நம்ம அங்கதான் டாக்டரோட பரிந்துரையும் பீரியாடிக் செக்கப்பும் உதவுது. இந்த வாட்டர் சொல்யூபிள் வைட்டமின்ஸ் வந்து நமக்கு வந்து அந்த மாதிரி உடம்புல வந்து நமக்கு டாக்ஸிட்டி கொடுக்கறது இல்லை. பட் லிவரையோ இல்லை வந்து பால் பொருட்களை ரொம்ப டைல்யூட் பண்ணுறதுனால இது பாதிக்கப்படாது. ஏன்னா இந்த வைட்டமின் பொதிஞ்சு இருக்கிறது ஒரு செல்லுக்குள்ள. ஓகே. அதனால உடம்புக்குள்ள போயிடும். அது உடம்புக்குள்ள அதனுடைய தன்மை கெமிக்கல் நேச்சர் தான் வாட்டர் சொல்லுவேன். உடம்பு தான் தண்ணியில கரைச்சி யூரின்ல வெளியேற்றுறது. ஓகே.